ஹாய், வெல்கம் பேக் டு சுமிஸ் ஃபுட் சீரீஸ். இன்றைக்கி நம்ம ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஹாட் அண்ட் ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோடு சிறிதளவு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப கல் உப்பு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் தனியாக சேர்த்தது, 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். இப்போ நாம் எடுத்து வச்சுக்கிட்ட வெங்காயம், பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கிக்கலாம். தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 1 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 100 கிராம் ஆயில் சேர்த்து நல்லா சூடானதும் பிரிஞ்சியில் ஆட் பண்ணிவிட்டு ப்ரௌனிஷ் பிளாக்காக பொரிஞ்சு வந்ததும் இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதோட பச்சை மிளகா, வெங்காயம் ஆட் பண்ணி பாதி வதங்கினதும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இப்போது புதினா, கொத்தமல்லி சேர்த்து இதோட ரைஸ்க்கு தேவையான கல் உப்பும் 6 ஸ்பூன் தனியாக சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாவோட நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் சாஃப்டாக நல்லா வெந்திருக்குது. இப்போ இதோட 3 பெரிய கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ரைஸை நல்லா கழுவி அதோட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ கொதிச்சுட்டுக்கிற சிக்கனோட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுக்கிற ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடணும். பத்து நிமிஷம் கழித்து திறந்து பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு லேசாக கிளறி விட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல உதிரியாக கலர்ஃபுல்லாக கரெக்டான பதத்தில் நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு கப் தயிரோட கட் பண்ண ஆனியன், கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு சேர்த்து ராய்த்தா ரெடி பண்ணிட்டா நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைசியான வேறு லெவல் சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுமிஸ் ஃபுட் சீரீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.